அறிக்கையில திமுக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் அப்படின்றத முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏங்க அவரு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா. இன்னைக்கு வேற வழி இல்ல, நாட்டு மக்கள்கிட்ட போனா கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மலுப்பலான பதில் ஏதாவது வேணும்ல. அதுக்காகத்தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்காரு. ஏன் இதற்கு முந்தைய தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா? அப்ப என்ன சொன்னீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இது வரைக்கும் பதிலே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இந்த நீட் தேர்வு குறித்து பேசிக்கொண்டிருந்த பொழுது முதலமைச்சர் அவர்கள் கருத்தை தெரிவித்தார். இது நீதிமன்றத்தில் இருக்குது, எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க? ஏற்கனவே சட்டமன்றத்தில் உங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டீங்க. நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, அதனால இது எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. மீண்டும் எதற்கு ஒரு முறை சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்தை திமுக கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கார். ஏன்னா தேர்தல் வந்தா போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது இதை கேள்வி கேட்பாங்கள, அதை மக்களிடத்திலிருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாங்க. நாங்களும் தாங்க தீர்மானம் நிறைவேற்றணும், நாங்க மட்டும் சும்மாவா இருந்தோம். நீட் தேர்வு தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பணும். நீதிமன்றத்தில் நாங்கள் போராடினோம். அப்பெல்லாம் எவ்வளவு கிண்டலும் சொல்லி எங்களை பேசுனீங்க. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பேர் இன்றைக்கு நீட் தேர்வு தோல்வி வந்துவிடும் என்று உயிர் நீத்திருக்காங்க சொல்லுங்க. 20 பேர் உயிர் நீத்திருக்காங்க இது வரைக்கும், சுமார் 20 பேர். இன்றைக்கு கூட எங்களுடைய கொங்கனாபுரம் பகுதியில் ஒருவர் இறந்திருக்கிறார். எண்ணி பாருங்க. இவருடைய பேச்சை நம்பித்தான் அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. நாங்க நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் பொய்ய சொல்லி சொல்லி 4 ஆண்டு காலம் ஓட்டிட்டாங்க. இப்ப நம்ம பொய் சொல்வதற்கு வழி இல்லை. ஏன்னா சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லிட்டார். அதுக்காகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நீட் தேர்வு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்படணும். இதனால என்ன எடுக்க போறாங்க? ஒன்னும் கிடையாது. அண்ணா இன்னைக்கு நீட் டிராமா வெற்றிகரமா முடிவுக்கு வந்துருச்சு. சாப்டர் க்ளோஸ். பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நீட் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 5 க்ளோஸ். இனி நீட்டுக்கு சாப்டர் இல்ல. ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம். கவர்னருக்கு அனுப்பிச்சேன், கவர்னர் அனுப்பல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சேன், ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க. அதாவது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்க ஏற்றுக்க மாட்டோம், நீங்க சொல்லி இருக்கக்கூடிய காரணங்களையும் ஏத்துக்க மாட்டோம். நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில போட்ட ரெசல்யூஷனை நிராகரிச்சு திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க. முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு. அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் ஒரு டிராமா பண்ணுவாரு, அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. வழக்கமா அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா நீட் வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா, ஜப்பானுக்கு போலாமா, ரஷ்யாவுக்கு போலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும். குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிச்சு. நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா. ஏப்ரல் 9ஆம் தேதி நீட் தேர்வுக்கான அனைத்து கட்சி கூட்டம் ஸ்டாலின் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுல பங்கேற்பீங்களா? அது உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? அது இந்த தேர்தல் நாடகத்தில் நான் நடிக்க தயாரில்லை. எப்போவும் அது வீண். நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்களும் ரத்து செய்ய முடியாதுன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ எதுக்குது? இப்போ இந்த தீர்மானம் போட்டு யார்கிட்ட கொண்டு போவீங்க? சரி, இந்த நீட்டு தேர்வை முதல்ல கொண்டு வந்த பெருமக்கள் யாரு? கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ், நீங்களும் தானே. காங்கிரஸ் கொண்டு வந்தது, கூட இருந்தது யாரு?
அன்னைக்கே அந்த நீட் அங்கிட்டு நீட்டுன்னு சொல்லாமல் இங்கே இந்த பக்கமாக நீட்டுன்னு சொன்ன பெருந்தகலியார் நீட்டு தேர்வுக்கு ஆதரித்து ஐயா கருணாநிதி கடிதம் எழுதுனது முரசொலியில் இருக்குது. வேணா இன்னைக்கு நீங்கள் அதை கிழிச்சு மறைக்கலாம், எழுதியிருக்காரு. இந்த நீட்டெல்லாம் இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, திருவிழா நேரத்தில் அங்கிட்டு கூத்து நடக்கும், இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும், அங்கே பாவக்கூத்து, அங்கே பொம்மலாட்டம், இங்கே வள்ளி திருமண நாடகம், அங்கே ஹரிச்சந்திர மாயனாண்ட நாடகம். அப்போ எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் நம்ம தவிப்போம். அது மாதிரி தேர்தல் வரும்போது நீட்டுக்கு எதிரானது, கச்சத்தீவுக்கு எதிரானது, அது எல்லாத்துக்கும் எதிராக வரும். நான் கேட்டேன்ல, அதனால இந்த தொகுதி சீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன், நீங்கள் நீட்டு தேர்வுக்கு எதிராக ஏன் போடலைன்னு கேட்டேன். இப்போ அதுக்கு இப்போ போடுறோம்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.